இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம்மாகவும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் பிஎம் நீங்கள்தான். கிருஷ்ணன் பிறந்ததை இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள், இயேசு பிறந்ததை கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிறார்கள், நபிகள் பிறந்ததை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள். நாடே கொண்டாடும் பிறந்த தினம் எது என்று தெரியுமா? தமிழகத்தில் எழுச்சி பெறும் நாள் ஜூன் 22. காவலனாய், கண்ணுக்குள் நிலவாய், பகவதியாய், திருமலையாய், பிரியமுடன் தமிழகத்தின் புதிய கீதையை படைப்பதற்கு நம் சர்க்காரில் சரித்திரம் படைத்தாய். துல்லாத மனமும் துள்ள வைத்து நீங்கள் சொல்லி அடிப்பதிலும் சொல்லாமல் அடிப்பதிலும் கில்லி என்ற பெயர் எடுத்த தலைவா, நீங்கள் பேசினால் எதிரிகள் மெர்சல் தான். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காத்த தலைவா, தமிழக மக்கள் ஒன்ஸ் மோர் என்று ஒரு 100 வருடம் கேட்பார்கள். இது உண்மை, சத்தியம். கோவிலுக்குள் சென்றால் எப்படி தண்ணீர் தீர்த்தமாகிறதோ, சாதம் பிரசாதமாகிறதோ, சாம்பல் திருநீர் ஆகிறதோ, அதே போல் தாவேக்கா அலுவலகம் சென்றால் சாமானியர் கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம். அன்பிற்குரிய அப்பா சந்திரசேகரும் வணக்கத்திற்குரிய தாய் சோபாமா அவர்களுக்கு பெற்றெடுத்த நல்முத்து எங்கள் தலைவரே, தமிழக முதல்வரே. போதும், நிறைய வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து வரலாம், அடுத்து பேசலாம். பேசுங்க நீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிறந்து சிறந்த தலைவர்கள் மத்தியில் சிறந்தே பிறந்த எங்கள் தலைவா, நான் மீண்டும் இறந்து பிறந்தால் உங்களை மட்டும் மறவாமல் இருக்க அருள்வாய். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணன் பிறந்ததை இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள், இயேசு பிறந்ததை கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிறார்கள், நபிகள் பிறந்ததை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள். நாடே கொண்டாடும் பிறந்த தினம் எது என்று தெரியுமா? தமிழகத்தில் எழுச்சி பெறும் நாள் ஜூன் 22. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைய சிந்தித்து கொஞ்சமாய் பேசும் முதல்வர், மக்கள் நலனுக்காக தன் நலன் துறப்பவர், உண்மையாய் ஊருக்கு உழைப்பவர், வியர்வையை சிந்தி வெற்றி பெறுபவர், பிறரை மகிழ வைத்து மகிழ்பவர், அடுத்தவர் பேருக்கும் புகழுக்கும் பணத்திற்கும் ஆசைப்படாத, மொத்தத்தில் மக்களாட்சி தரும் மாண்பாளர், மனித நேய பண்பாளர் அப்படின்றது யார் சொல்கிறார் என்று தெரியுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 80 கடந்தவர்கள் பேரனாட்சி என்கிறார்கள், 70 உள்ளவர்கள் மகனாட்சி என்கிறார்கள், 50 உள்ளவர்கள் சகோதரர் ஆட்சி என்கிறார்கள், 40 உள்ளவர்கள் நண்பன் ஆட்சி என்கிறார்கள், 20 உள்ளவர்கள் எங்கள் ப்ரோ ஆட்சி என்கிறார்கள், 10 உள்ளவர்கள் விஜய் மாமா ஆட்சி என்கிறார்கள், தாய் வயிற்றில் உள்ளவர்கள் நாளையும் ஆட்சியும் கில்லிதான் என சொல்கிறார். ஆக மொத்தம் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிதான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக மக்கள் 2026 மே 4 நாளைய தீர்ப்பை நலமுடன் எழுதினார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குஷியோ குஷி. காலமெல்லாம் காத்திருந்த மக்களுக்கு காவலனாய், கண்ணுக்குள் நிலவாய், பகவதியாய், திருமலையாய், பிரியமுடன் தமிழகத்தின் புதிய கீதையை படைப்பதற்கு நம் சர்க்காரில் சரித்திரம் படைத்தாய். துல்லாத மனமும் துள்ள வைத்து நீங்கள் சொல்லி அடிப்பதிலும் சொல்லாமல் அடிப்பதிலும் கில்லி என்ற பெயர் எடுத்த தலைவா, நீங்கள் பேசினால் எதிரிகள் மெர்சல் தான். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காத்த தலைவா, தமிழக மக்கள் ஒன்ஸ் மோர் என்று ஒரு 100 வருடம் கேட்பார்கள். இது உண்மை, சத்தியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக இந்த சபையில் தங்கள் கருத்துக்களை தொடங்கும் போது சாதாரணமாக இருந்த என்னை என்றுதான் தொடங்குவார்கள். ஆனால் நான் அப்படி தொடங்க போவதில்லை. ஏனென்றால் மிக சாதாரணமாக இருந்தவன் நான். மிக சாதாரணமாக இருந்த எனக்கு அங்கீகாரம் கொடுத்து மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்லி தந்து இயக்கத்தில் உறுப்பினராக்கி தாம்பரம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தந்து சட்டப்பேரவை உறுப்பினராக்கி அதன் தொடர்ச்சியாக உங்கள் அரியாசனத்திற்கு பின்பு எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் சரியாசனம் தந்து அமைச்சராக்கி அழகு பார்த்த எங்கள் தலைவா, தங்களுக்கும் தன் ஆயுளையும் என்னுடைய குடும்பத்தின் ஆயுளையும் சேர்த்து பணிந்து தருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம்மாகவும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின்
PM நீங்கள்தான். AM PM பார்க்காமல் உழைக்கும் எங்கள் CM நாளைய PM நீங்கள்தான், நாளைய PM நீங்களேதான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஒற்றை சொல்லை மந்திர சொல்லாக மதித்து தேர்தல் களத்தில் கைமையால் வெற்றி மையை தந்து வாய்மை தூய்மை விசுவாசமிக்கவர்கள் தமிழர்கள் என்பதை நிரூபித்தார்கள். அதிலும் தாம்பரம் மக்கள் முதல்வரின் வாக்கை வேத வாக்காக ஏற்று 1,18,967 வாக்குகளை அளித்து அதிலும் 35,621 வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியை வழங்கினார்கள். அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேர்தல் களத்தில் சுற்றி திரிந்த கழக பணியாற்றிய தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் பாசமிகு நன்றியை நேசத்தோடு தனித்தனியாக பதிவு செய்கிறேன். அச்சத்தை அச்சப்பட வைத்து மிச்சமில்லாமல் தமிழகத்தை உச்சத்தை தொட்ட பேரவைத் தலைவர் அவர்களே, குற்றாலம் நயகரா நீர்வீழ்ச்சியை கொட்டியதை பார்த்துள்ளேன். அவை பேசினால் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுதான் பேரவைத் தலைவர் அவர்களின் செயல்பாடு. இதை நான் சொல்லவில்லை, நாடே லைவில் சொல்கிறது, அதையும் லவ்லியாக சொல்கிறது. பேரவைத் தலைவர்களுக்கு என் அன்பு வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உடையில் மட்டும் அல்லாது உள்ளத்திலும் வெள்ளை குணம் கொண்டவர் நம் கழக பொதுச் செயலாளர். அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவர், அரசு தலைமை கொறடா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் அன்பிற்குரிய பணிவார்ந்த வணக்கங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சிறப்பு மிகு அவையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களை சில கோரிக்கைகளும் அரசினிடம் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவை அனைத்தும் நான் குறிப்பு எடுத்துக்கொண்டேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலோடு உறுப்பினர் கருத்துக்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு சீர்மிகும் திட்டங்களால் செயல்களால் மனிதவள மேலாண்மை துறை மாற்றங்களின் தோற்றமாய் வடிவமைத்த பெருமை எங்கள் முதல்வரையே சாரும். உன்னை அறி, உண்மையை உணர், உழைப்பை நம்பு, ஊருக்கு உழை, கல்வி பேணு, அறிவை விரிவிசை, சிந்தனை செய், சிறகை விரி, சிகரம் தொடு என்பதே இத்துறையின் நோக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அச்சம் வேண்டாம், 15 நிமிடத்திற்குள் என் பதிலுரையை நிச்சயம் முடிப்பேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனித உடம்பில் எல்லா உறுப்புகளும் முக்கியம் என்றாலும் மனிதன் துன்பப்படுகின்ற போது துவண்டு போகாமல் இருக்க தோள் கொடுத்து உதவும் இதயம்தான் சிறந்தது என்பார்கள். அந்த வகையில் இத்துறைக்கு பிற துறைகள் கண்ணாய், செவியாய், சிந்தையாய், இருதயமாய் விளங்கினாலும் மனிதன் மனங்களின் தங்கக்கூடிய தோளாக இந்த அரசிற்கு விளங்குவது மனிதவள மேலாண்மை துறை. இத்துறை பொறுத்த மாட்டில் பணியாளர்களுக்கான பயிற்சி, அலுவலர்களுக்கான பயிற்சி, அரசின் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மேலாண்மை அமைப்பு, நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு, எளிமை ஆளுமை, நல்லாளுமை விருது, கருணை அடிப்படை பணி, ஆய்வு பிரிவு, மாநில விழிப்பு பணி ஆணையம், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்கம், ஒழுங்கு நடவடிக்கை தீர்ப்பாணையங்கள், லோக் ஆயுக்தா, தமிழ்நாடு தகவல் ஆணையம், அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் என்று பல்வேறு துறைகளை உள்ளடக்கியதே மனிதவள மேலாண்மை துறை செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியா இருந்தால் வெற்றியின் நிச்சயம் என்பார்கள். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பணியில் சேர்ந்தது முதல் பல்வேறு வகையான பயிற்சிகளை வழங்கி வருகின்றோம். இவை தவிர பல்வேறு போட்டித் தேர்வுகளின் வெற்றி பெற்ற வாழ்க்கையை வசந்தமாக்கிக் கொள்ள SSC ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், RRB, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, IBPS, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன், TNBSC, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்ற போட்டித் தேர்வுகளும் மத்திய அரசு நடத்தும் UPSC என்ற சொல்லப்படுகின்ற குடிமைப்பணி தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் 2025-26 நிதியாண்டில் மட்டும் 550 பயிற்சி திட்டங்களில் 20,639 அரசு அலுவலர்களுக்கு சிறந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு, அதே போன்று 2026-27 நிதியாண்டில் 31/7/2026 வரை 97 பயிற்சி திட்டங்கள்
3500 அலுவலர்கள் பயிற்சிகள் அளிக்கப்பட்டது என்பதை பெருமையோடு பதிவு செய்கிறேன். அரசு பணியாளர்களுக்காக உள்ள பவானிசாகர் பயிற்சி நிலையத்தில் துறை பயிற்சியோடு யோகா, விளையாட்டு, கலை என்ற பல்வகை பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு மற்றும் இந்திய வனப்பணி தேர்வு இரண்டையும் சேர்த்து கடந்த காலத்தில் 159 நபர்களுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு இத்துறையில் பயிற்சி வழங்கப்படுது. அரசு பணியாளர்கள் தங்களின் திறனை பெருக்கிக் கொள்ள திறன் 360 என்ற இணைய வலைத்தளப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் திரும்பும் திசையெல்லாம் முதல்வர் சேவையை எல்லோரும் பாராட்டி வருகிறார்கள். இதுதான் உண்மையான மக்கள் ஆட்சி. இதுதான் உண்மையான மக்கள் போற்றும் ஆட்சி. பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். தமிழகத்தை காக்க வந்த நவசக்தியாய், யுவசக்தியாய், நவீன சக்தியாய், புரட்சி சக்தியாய், புதுமை சக்தியாய், ஜனசக்தியாய் அன்பிற்குரிய அப்பா சந்திரசேகரும் வணக்கத்திற்குரிய தாய் சோபாமா அவர்களுக்கு பெற்றெடுத்த நல்முத்து எங்கள் தலைவரே, தமிழக முதல்வரே, நீங்களை மீண்டும் வணங்கி துறையின் பதிவை அறிவிப்பு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி ஒட்டுமொத்த அறிவிப்புகளும் தலைப்பை மட்டும் நான் இங்கே வாசிக்க இருக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு அறிவிப்பினும் முழுமையாக வாசித்ததாக பதிவு செய்ய கொள்ளும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவிலுக்குள் சென்றால் எப்படி தண்ணீர் தீர்த்தமாகிறதோ, சாதம் பிரசாதமாகிறதோ, சாம்பல் திருநீர் ஆகிறதோ, அதே போல் தாவேக்கா அலுவலகம் சென்றால் சாமானியர் கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம். சிலருக்கு குல தெய்வம் பிடிக்கும், சிலருக்கு இஷ்ட தெய்வம் பிடிக்கும். ஆனால் எல்லோருக்கும் பிடித்த மனித தெய்வம் தமிழக முதல்வர் எங்கள் தளபதியே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொத்தத்தில் அரசுக்கு முகமாய் முகவரியாய் மனிதவள மேலாண்மை துறை விளங்குகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் எடுத்து வைத்த கருத்துகள் மனநிறைவை அளித்திருக்கும் என நம்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் வழங்கிய வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர், துணைத் தலைவர், கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அரசு தலைமை கொறடா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், துறையின் செயலாளர், அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள், அமைச்சர் அலுவலக அனைத்து சகோதரர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், காவலாளர்கள் என்று அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை பதிந்து வணங்குகிறேன். இது பேரவைத் தலைவர் அவர்களே, என் கையில் இருப்பது வெறும் காகிதம் அல்ல, இது மனிதவள மேலாண்மை துறையின் என் மாண்புமிகு முதலமைச்சரின் மிகப்பெரிய ஆயுதம் என்று கூறி, வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், வெல்க ஜனநாயகம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.